ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஏஷியன் ட்ராமா சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல தி 8 ஷோவோட 5th எபிசோட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 6 எப்படி இந்த இடத்துக்கு வந்தாரு, அவரோட நம்பர் எப்படி சூஸ் பண்ணாரு அப்படிங்கறத காமிக்கிறாங்க. இவர் வந்த டைம்ல 2, 5, 6 இந்த 3 நம்பர் தான் இருக்கு. அதுல இருந்து நம்பர் 6 சூஸ் பண்ணிட்டு கேம் ஷோக்குள்ள வராரு. மத்தவங்கள மாதிரியே இவரும் இவருக்கு தேவையான ஒரு பொருளா தலகாணி ஆர்டர் பண்ணி எதுக்கு வந்தோன்றதே தெரியாம நல்லா கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிடறாரு. அப்படியே தி 8 ஷோ அப்படின்னு போட்டு 5th எபிசோட் ஸ்டார்ட் பண்றாங்க. லாஸ்ட் எபிசோட்ல நம்பர் 8 கொடுக்க வேண்டிய பெனால்ட்டியை 6 வந்து 7க்கு கொடுத்து அவரை மட்டையாக்கியிருப்பாரு. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறாங்க. நம்பர் 4, 6, 7, 8 இவங்க 4 பேருமே 8ஓட ரூமில் தான் இருக்காங்க. நம்பர் 7 இப்போ தான் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. நான் எங்கே இருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க கூட சேர்ந்து பிளான் பண்ணல, அதான் நல்லா எங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன். மேலே இருக்கிற ஃப்ளோரில் இருக்கிற நம்ம தான் கீழே இருக்கிற ஃப்ளோரில் உள்ளவங்கள கண்ட்ரோல் பண்ணணும். உன்ன மாதிரி அறிவாளியாக இருக்கிற ஒரு ஆள் எதுக்கு அவங்க கூட போய் சேர்ந்துக்கணும், எங்க கூட சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்பர் 6 பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அவர்கிட்ட ஒரு கன் இருக்கிறத நம்பர் 7 நோட் பண்ணிக்கிறாரு. அப்படியே இப்போ நம்பர் 3 காமிக்கிறாங்க. அவர் செம்ம கடுப்புல இருக்காரு. அவர் மட்டும் இல்ல 1, 2, 5 இவங்களும் சேர்ந்துதான் கடுப்புல இருக்காங்க. என்னன்னு பார்த்தா டைம் யூஸ் பண்ணி இவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஆர்டர் பண்ணிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆர்டர் பண்றதுக்கு ஒரு போன் இருக்கும். அதுல நம்ம என்ன வேணும்னு கேட்டாலே போதும், அவங்க அந்த பாக்ஸ் மூலியமா அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ அந்த பாக்ஸை சேஃப்டியா கிரில் போட்டு லாக் பண்ணிருக்காங்க. அதனால இவங்களால எதுவுமே வாங்க முடியல. அது மட்டும் இல்ல, எல்லாருமே செலவு பண்றதுக்கு யோசிச்சுட்டு தேவையான பொருளை மட்டும் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பண்ற கொடுமை தாங்க முடியாம அவங்க ரூம்ல இருக்கிற பாக்ஸ் மூலியமா ஏதாச்சும் வெப்பன் ஆர்டர் பண்ணி மேல இருக்கிற ஃப்ளோர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் அகேன்ஸ்டா வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காகவே நம்பர் 8ஓட ரூம்ல இருக்கிற போனை தவிர மற்ற எல்லாரோட ரூம்ல இருக்கிற போனையும் நம்பர் 6 அடிச்சு உடச்சிடறான். இப்போ யாருக்காச்சும் ஏதாவது முக்கியமா வாங்கணும்னா கூட மேல இருக்கிறவங்கள நம்பி தான் இவங்க இருக்கணும். அதனால இவங்க எல்லாருமே செம கடுப்புல இருக்காங்க. என்னால நம்பவே முடியல, நம்பர் 7 நம்ம கூட தானே இருந்தாரு, அப்புறம் எப்படி அவங்க கூட எல்லாம் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு நம்பர் 1 கேட்கறாரு. உடனே நம்பர் 5ம் 3ம் அவரா இதை கண்டிப்பா பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை, நம்மளுக்காக எவ்வளவு யோசிச்சிருப்பாரு, ஒருவேளை அவங்க தான் ஏதாவது பண்ணிருப்பாங்க, அதனால தான் அங்க இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. கீழ் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க எல்லாருமே செம பசியில இருக்காங்க. மேல் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க ரூமை விட்டு வெளியிலயும் வரல, இவங்களுக்கு சாப்பாடும் அனுப்பி விடல. அப்படியே இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போதே மேல இருக்கிற 4 பேருமே கீழே வராங்க. அப்போ நம்பர் 7ஓட தோல்ல 6 கை போட்டுட்டே வராரு. உடனே இங்க இருக்கிற எல்லாருக்குமே செம ஷாக்கு. ஒருவேளை 7ம் அவங்க கூட போய் அவரா தான் சேர்ந்துக்கிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்பர் 7 நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போதே நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இப்போதைக்கு நம்மள்ட்ட 160 மணி நேரம் இருக்கு. நம்ம இங்க இருந்து எப்ப கிளம்பலான்னு பிளான் போட்டோமோ அது வரைக்கும் நீங்க தான் டைமை மெயின்டைன் பண்ணணும். அதாவது நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை கொண்டு வரது உங்களோட பொறுப்பு தான் அப்படின்னு நம்பர் 7 சொல்றாரு. என்னது எங்க பொறுப்பா, எல்லாருமே இங்க ஒண்ணு தானே, எல்லாரும் சேர்ந்து தானே டைமை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க மட்டும் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு. உங்க இஷ்டம், நீங்க பண்ணாம கூட இருக்கலாம், ஆனா அப்படி பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க யாருமே சாப்பாடு தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னது சாப்பாடு தரமாட்டீங்களா, எங்களுக்கு சாப்பாடு போடாம எங்களை பட்னிலே சாவடிக்க போறீங்களா, அப்படி நாங்கள் செத்து போனோம்னா இந்த ஷோவே முடிஞ்சிடும் தெரியும்ல அப்படின்னு நம்பர் 2 கடுப்பில் கேட்குறாங்க. அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் உங்களை சாக விட்டுற மாட்டோம் நம்பர் 7 சொல்கிறாரு. அப்படின்னா இவனுங்க நம்மளுக்கு சாப்பாடே போடாமல் பட்னி போட போகிறானுங்க. ஒருவேளை நம்ம சாகிற நிலைமைக்கு போயிட்டோன்னா கொஞ்சம் சாப்பாடை கொடுத்து நம்மளை உயிர் பொழைக்க வச்சு திரும்பியும் நம்மளை பட்னியாக தான் வச்சிருக்க போகிறானுங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்பர் 3 மைண்ட் வாய்ஸ்லேயே சொல்கிறாரு. நாங்கள் சொல்கிற கேமை விளையாடி நீங்கள் டைமை ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் காயின்ஸை ரிவார்டாக தருவோம். அந்த காயின்ஸை வச்சு தான் உங்களால் சாப்பாடு தண்ணி இதெல்லாம் வாங்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பொருள் தேவை அப்படின்னு அந்த பாக்ஸில் போய் ஆர்டர் பண்ணிங்கனாலும் அதுக்கும் நாங்கள் கொடுக்குற இந்த காயின்ஸ் தேவைப்படும். 3 மணி நேரம் ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு காயின் கொடுப்போம். அப்படின்னா ஒரு ஆளுமே 6 மணி நேரம் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்பர் 7 சொல்கிறாரு. ஒருவேளை எங்களால் முடியலனா அப்படின்னு நம்பர் 3 கேட்டோன்னே அப்போ உங்களுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக எந்த காயினும் கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு சாப்பாடு தண்ணியும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்பர் 2க்கு செமையாக கடுப்பாயிடுது. அதனால சண்டை போடலாம் அப்படின்னு போகும்போது நம்பர் 6 கிட்ட இருக்கிற கன் எடுத்து நம்பர் 2 முன்னாடி நீட்டுறான். இது ஒன்றும் சாதாரண பொம்மை துப்பாக்கி கிடையாது, இதை வச்சு நான் உன்னை அட்டாக் பண்ணணும்னு வச்சுக்கேன், நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 6 2வை பார்த்து மிரட்டுறான். அதனால நம்பர் 2வும் அமைதியாக நிற்கிறாங்க. உடனே நம்பர் 3யும் 5ம் 7னை பார்த்து உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்பர் 1க்கும் கோவம் வந்துடுது. அதனால அவங்க கிட்ட போய் அடிக்கலாம் அப்படின்னு போகிறப்பயே நம்பர் 6 பிடிச்சி தள்ளி விட்டுறான். இது வரைக்கும் அமைதியாக இருந்த நம்பர் 2கே செம கடுப்பாயிடுது. அதனால போய் அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு போகும்போது நம்பர் 6 கிட்ட இருந்த டீசர் கண்ணை வச்சு நம்பர் 2வே அட்டாக் பண்ணிடுறான். அதனால நம்பர் 2 அங்கேயே சுருண்டு விழுந்துடுறாங்க. இது முன்னாடி வச்சிருந்த டீசர் கன் மாதிரி கிடையாது, தூரத்தில் இருக்கிறவங்கள கூட ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். நம்பர் 2 அட்டாக் பண்ணதை பார்த்ததுக்கு அப்புறமா நம்பர் 3, 5 இவங்க 2 பேருக்குமே சம பயமா இருக்கு. அப்போ நம்பர் 1 மட்டும் போயிட்டு நம்பர் 2க்கு என்னாச்சுன்னு பார்க்க போறாரு. அப்படி போகும்போது நம்பர் 6 நம்பர் 1ஓட காலை போட்டு நல்லா மிதின்னு மிதிக்கிறான். வெளியில நம்மளால சம்பாதிக்க முடியறத விட இங்க இருந்து நம்ம நிறையாவே காசு ஏர்ன் பண்ணி வெளில எடுத்துட்டு போறோம். அதுக்காக நம்ம இப்பையில இருந்தே கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கறத நம்பர் 7 இறக்கமே இல்லாம சொல்றாரு. இவங்க பண்ற இந்த கொடுமையெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி அதுக்காக எக்ஸ்ட்ரா டைமும் போட்டு விட்டுருக்காங்க. நம்ம இதுக்கப்புறத்துல இருந்து மேல் ஃப்ளோருக்கு அடிமையா
அவங்க சொல்றதா கேட்க போறோம் அப்படிங்கறதும் நம்பர் 3 தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ கீழே இருக்கிற 4 பேரையும் வச்சு கேம் விளையாடுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. 1 2 3 4 இவங்க தான் கீழே இருக்கிற ஃப்ளோர். ஆனா 4 வந்து கொஞ்சம் உஷாரான பாட்டி, அதனால அவ போய் மேல இருக்கிறவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டா. அதனால பாவம் நம்பர் 5 இவங்க கூட மாட்டிக்கிட்டாங்க. உங்களுக்கான கேமை நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க. அந்த கேம்ல நீங்க வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி கிடையாது. பெனால்ட்டியா என்ன கொடுப்பீங்க, டீசர் கண்ணை வைப்பீங்களா அப்படின்னு நம்பர் 3 கேட்கறாரு. அது நீங்க விளையாடுற கேமை பொறுத்து தான், விளையாடும் போது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நம்பர் 7 சொல்றாரு. நீங்க விளையாட போற ஃபர்ஸ்ட் கேமை நம்பர் 3 நீங்களே சூஸ் பண்ணுங்க நம்பர் 7 கூப்பிடுறாரு. நம்பர் 3யும் போயிட்டு ஒரு பாலை சூஸ் பண்றாரு. அதுல ஹைட் அண்ட் சீக்னு எழுதிருக்கு. சரி, கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி கண்ணு, நாக்கு, காலு, கை இது 4த்துல இருந்து ஏதாவது ஒன்றத்தை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்பர் 7 சொல்றாரு. ஆனா நாங்க எதுக்காக இதெல்லாம் சூஸ் பண்ணணும் நம்பர் 2 கேட்குறாங்க. எதுக்காக அப்படின்னு நம்பர் 7 சொல்ல வரும்போதே குறுக்க பூந்து அப்படிலாம் சொல்ல மாட்டோம், சீக்ரெட், அப்பதான் ஜாலியா இருக்கும் அப்படின்னு நம்பர் 8 சொல்றா. உடனே நம்பர் 2 செம கடுப்பாக்குறாங்க. ஆனா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. நம்பர் 1 கையை சூஸ் பண்ணிக்கிறாங்க, 5 காலை சூஸ் பண்ணிக்கிறாங்க, 3 நாக்கை சூஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ மிச்சம் இருக்கிறது கண்ணு மட்டும்தான். அதை நம்பர் 2க்கு கொடுத்துறாங்க. என்ன இப்போ கட்டி போடலாமா அப்படின்னு நம்பர் 4 கேட்குறா. என்னது கட்டி போட போறாங்களா அப்படின்னு எல்லாருமே திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இவங்க எந்தெந்த பாடி பார்ட்டை சூஸ் பண்ணாங்களோ அந்த இடத்த கட்டி போட்டுருவாங்க. அதுக்காக வெப்பன்ஸ் வேற வாங்கி வச்சிருக்காங்க. இந்த ஹைட் அண்ட் சீக் கேம்ல இவங்க 4 பேருமே ஒளிஞ்சுக்குவாங்க. நம்பர் 6 தான் இவங்க எல்லாரையும் கண்டுபிடிக்க போறாரு. அதுவும் சாதாரணமாலாம் இல்ல. இவங்க தோத்து போயிட்டாங்க அப்படின்னா எந்த பார்ட்டை சூஸ் பண்ணாங்களோ அந்த பார்ட்லயே பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஒருவேளை நம்பர் 6 கண்டுபிடிச்சிட்டானா போட்டு அடின்னு அடிச்சிருவான். இப்போ இவங்கெல்லாம் போய் ஒளிஞ்சுக்கணும்னு 1 2 எண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் மரண பீதியில ஓடி ஒளியிறாங்க. ஆனா நம்பர் 6 பயங்கர ஜாலியா இருக்கான், யாரை போட்டு எப்படிலாம் அடிக்கலான்னு. இப்போ எல்லாருமே ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஒளிஞ்சிருக்கிற எல்லாருக்குமே செம பயமா இருக்கு, இவன் போட்டு எப்படி அடிப்பானோன்னு. ஏன்னா இவன் அடியை எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இப்போ யாரை கண்டுபிடிச்சு அடிக்கலான்னு தேடிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா நம்பர் 8 1 போட்டு கொடுத்துட்றா. அதனால அவரை போட்டு செம அடி அடிக்கிறான். நெக்ஸ்ட் நம்பர் 5 அவங்க கிட்ட போன உடனே பயங்கரமா அவங்க அலறாங்க பயத்துல. ஆனா ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அவங்களையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறான். ஆனா நம்பர் 3 இவன் கண்ணில் மாட்டிடவே கூடாதுன்னு ஒரு சேஃபான பிளேஸ்ல உட்காந்துருக்காரு. மற்றவங்க எல்லாம் கூட பரவாயில்ல. ஆனா நம்பர் 2ஓட நிலைமை தான் ரொம்பவே மோசமா இருக்கு. அவங்க கண்ணையே கட்டி போட்டாங்க. அதனால அவங்களால எந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறதுன்னு கூட தெரியாம அவங்க தடவி தடவி நடந்துட்டு இருக்காங்க. நம்பர் 2 போய் பயன்படுத்துறங்கிற பேர்ல அவங்கள்ட்ட போய் கத்துறான். உடனே நம்பர் 2 பயந்துட்டு நம்பர் 6ஐயே அடிச்சிடுறாங்க. உடனே இவனுக்கு செம கடுப்பாயிடுது. ஏற்கனவே நம்பர் 2 மேல பயங்கர காண்ட்ல இருந்தான். இப்போ நம்பர் 2 அடிச்சோடனே அவங்கள போட்டு செம அடி அடிக்கிறான். உடனே நம்பர் 7 தான் தடுக்கிறாரு. போதும் நிறுத்து, நீ 3 பேரை பிடிச்சிட்ட, இப்போ யார் கண்ணிலுமே மாட்டாம நம்பர் 3 தான் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா இப்போ நம்பர் 3 யாராவது ஒருத்தருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா. தோத்து போன 3 பேரும் கண்ணு வாயெல்லாம் கட்டி நம்பர் 3யை சுத்தி உட்காந்துருப்பாங்க. நம்பர் 3 நின்ன இடத்துல சுத்தி ரேண்டமா ஒரு ஆளை போட்டு அடிப்பாரு. அப்படி அடிக்கிறத பார்த்து அவங்களுக்கு டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா இவங்களை விட்டுருவாங்க. அந்த டைம் பத்தலை அப்படின்னா திரும்ப இன்னொரு கேம் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நம்பர் 3 அடிக்கும்போது மாட்டினது நம்பர் 1 தான். அவங்கள அடிச்சதை பார்த்ததுக்கு அப்புறமா 26 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் காயின் கொடுக்க போறதா சொல்றாங்க. அதையும் சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்களாம், 9 காயின் கொடுக்க போறதா சொல்றாங்க. ஆளுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை காயின்ஸ் வந்து எழுதணும். அப்படி அவங்க எழுதுற காயின்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பார்க்கும்போது 9க்குள்ள வரணும். ஒருவேளை 9க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு காயின்ஸே கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஃபுல்லா யாரும் டிஸ்கஸ் பண்ணாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிக்னல் எதுவுமே கொடுக்காம அவங்களுக்கு எவ்வளோ காயின்ஸ் வேணும்னு தோணுதோ அது எல்லாத்தையும் எழுதுறாங்க. எண்ணி பார்த்தா எல்லாருக்கும் சேர்த்து 7 காயின்ஸ் வருது. எல்லாருமே 2 காயின் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஆனா நம்பர் 3 மட்டும் ஒரே ஒரு காயின் தான் வேணும்னு கேட்டிருக்காரு. அதனால அவருக்கு ஒரே ஒரு காயின் தான் கிடைக்குது. அதனால நம்பர் 3 சாப்பாடு வாங்க முடியாம அன்னைக்கு ஃபுல்லா தண்ணி பாட்டில வச்சு ஓட்டிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டேவும் கேம் விளையாடுறதா காமிக்கிறாங்க. இந்த வாட்டி இவங்க சூஸ் பண்ண கேம் என்னன்னா 20 கொஸ்டின் அவங்க 4 பேர் கேட்பாங்க. அந்த 20 கொஸ்டினுக்கும் இவங்க கரெக்டா ஆன்சர் பண்ணணும். அப்படி இந்த கேம்ல கடைசியா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அதுக்கு நம்பர் 3க்கும் ஆன்சர் தெரியுது. அதை சொல்லிட்டாருன்னா இவர் தான் வின் பண்ணிடுவாரு. ஆனா நம்பர் 2 வந்து வின் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால நம்பர் 2க்கு கரெக்டான ஆன்சர் என்னவோ அதை சிக்னல் கொடுக்குறாரு. நம்பர் 2வை ஏன் வின் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கையில கட்டையை கொடுத்து இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தவங்களை அடிக்க சொல்லுவாங்க. அப்படி அடிக்க சொல்லும்போது அவங்க 4 பேரையுமே அடிச்சு போட்டு நம்பர் 2 காப்பாத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அதனாலதான் நம்பர் 2வை வின் பண்ண வைக்கிறாரு. இப்போ நம்பர் 3 நினைச்ச மாதிரியே நம்பர் 2வும் கரெக்டான ஆன்சரை சொல்லி வின் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க கையிலயும் ஒரு கட்டையை கொடுத்து இவங்க 3 பேரையும் அடிக்க சொல்றாங்க. அப்போ நம்பர் 7 பக்கத்துல நிக்கிறாரு. அவரை போட்டு நம்பர் 2 அடிச்சிடுறாங்க. உடனே அதை பார்த்துட்டு நம்பர் 6ம் அடிக்க
வரான், அவனையும் போட்டு செமையாக அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா 8யும் 4யும் அடிக்கிறதுக்காக போகிறாங்க நம்பர் 2. ஆனால் இதுவும் போன எபிசோடில் வந்த மாதிரியே நம்பர் 3யோட இமேஜினேஷன் மட்டும்தான், உண்மையிலே அப்படி நடக்கவே இல்லை. நம்பர் 3 நினச்சது வேற, ஆனால் நம்பர் 2 அடித்தது யாருன்னு பார்த்தா நம்பர் 3யை தான் போட்டு செமையாக அடிச்சிடுறாங்க. இந்த கேம் விளையாட ஆரம்பிச்சு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. எப்பவும் போல் 9 காயின்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதில் யார் யாருக்கு என்னென்ன காயின்ஸ் வேணும் அப்படிங்கிறத எழுதுறாங்க. அப்படி இவங்க எழுதின காயின்ஸ்லாம் ஆட் பண்ணி பார்க்கும்போது 9 காயின்ஸ்க்கு மேலே வருது. அதனால அவங்க யாருக்குமே இன்னைக்கு காயின்ஸ் கிடையாது, சாப்பாடும் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ எல்லாருமே அவங்க ரூமுக்கு போங்க அப்படின்னு நம்பர் 7 சொல்றதுக்கு யாருமே இந்த இடத்த விட்டு நகரவே கூடாது, இவங்களுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறாங்க. சரி, அப்பனா உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் தான் டைம், யார் ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போறீங்களோ அவங்களுக்கு ஒரே ஒரு காயின்ஸ் மட்டும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே நம்பர் 5 மட்டும் வந்து எனக்கு சுகர் இருக்கு, என்னால கண்டிப்பா சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு ஒரே ஒரு காயினை மட்டும் நம்பர் 5 வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு ஆள் விட்டு கொடுத்துட்டனால மற்ற 3 பேராலையும் அவங்களுக்கு அகைன்ஸ்டா நிக்க முடியாம போயிடுது. நம்பர் 3 செம பசியில அவர் ரூம்ல படுத்திருக்காரு. அப்போ அவர் இடுப்புல ஏதோ பேப்பர் இருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு எடுத்து பார்த்தா அது ஒரு நோட்ஸ் தான். நம்பர் 1 தான் எல்லாருக்கும் இந்த நோட்ஸை கொடுத்துருப்பாரு. நம்பர் 2, 3 இவங்க 2 பேர்கிட்டயுமே நம்பர் 1 எப்போ சிக்னல் கொடுக்குறாரோ அப்போ கரெக்டா டெலிவரி பாக்ஸ் மூலியமா இவங்க 2 பேருமே கீழே வரணும். நம்பர் 5க்கு இவங்களோட பிளானே தெரியாது. ஒருவேளை 5th ஃப்ளோர் கீழே வந்தாங்க அப்படின்னா 4th ஃப்ளோரை தாண்டி தான் வரணும். அப்படி வரும்போது 4th ஃப்ளோர் கிட்ட இவங்க கண்டிப்பா மாட்டிப்பாங்க. இவங்களோட பிளானே நம்பர் 1 சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறமா 2, 3 இவங்க 2 பேருமே அந்த டெலிவரி பாக்ஸ் மூலியமா 1st ஃப்ளோருக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறமா மேல இருக்கிற ஃப்ளோர்ல உள்ளவங்களை இவங்க 1st ஃப்ளோருக்கு வர வச்சு அவங்களுக்கு அகைன்ஸ்டா சண்டை போட போறாங்க. எப்பவும் போல கேம் விளையாடிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போக போறாங்க. அப்படி போகும்போது நம்பர் 7 3 கிட்ட அது சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்றாரு. இவர் என்னதான் சொல்ல வராரு, ஏதோ மொட்டையா சத்தம் கேக்குதுன்னு போயிட்டாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு நம்பர் 3 யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ மேல இருக்கிற யாரோ அந்த டெலிவரி பாக்ஸை யூஸ் பண்றாங்க போல இருக்கு. அது யூஸ் பண்றது சத்தம் இவங்களுக்கு நல்லாவே கேக்குது. இப்போ அப்படியே 8th ஃப்ளோர்ல தான் காமிக்கிறாங்க. கீழே ஏதோ சத்தம் கேட்டிருக்கோம்ல டெலிவரி பாக்ஸ் யூஸ் பண்ண மாதிரி, அது இவங்க தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நம்பர் 8 விளையாடுறதுக்காக கால்ஃப் பால் வாங்கியிருக்கா. நம்பர் 7 கிட்ட அவங்களெல்லாம் இப்படி விளையாட வச்சு வேடிக்கை பார்க்கறதே ஜாலியா இருக்குல்ல அப்படின்னு நம்பர் 6 கேட்டதுக்கு ஆமா இது ஒன்றும் ரொம்பலாம் மோசமா இல்லை அப்படின்னு நம்பர் 7 சொல்றாரு. நம்பர் 7 எப்பவுமே நம்ம சைடு தாங்கிறது கிளியரா தெரியுது. ஏன்னா அவர் என்கிட்ட வந்து ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சிக்னல்லாம் கொடுத்தாரு தெரியுமா அப்படின்னு நம்பர் 3 சொல்றாரு. ஆமா கண்டிப்பா நம்ம 3 பேருமே அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்பர் 7 நம்மளுக்கு சிக்னல் கொடுத்துருப்பாரு அப்படின்னு நம்பர் 1 சொல்றாரு. அப்புறம் ஏன் இது வரைக்கும் நம்ம கிட்ட இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாருன்னு நம்பர் 2 கேட்கறாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே நம்பர் 7 தான் காமிக்கிறாங்க. அவர் பக்கத்திலே டீசர் கன் வேற இருக்கு, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்பவும் போல கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க 3 பேருமே நல்லா நோட் பண்ணிக்கிறாங்க. நம்பர் 7 மட்டும் தான் இவங்க கூட இருக்காரு. மிச்சம் இருக்கிற 4, 6, 8 இவங்க 3 பேருமே இவங்க விளையாடுறத பார்த்து போர் அடிச்சு போய் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதான் கரெக்டான டைம்னு எனக்கு ரொம்ப வயிற்று வலிக்குது, ஏதாவது மருந்து வாங்கி கொடுங்க, என்னால சுத்தமா முடியல அப்படின்னு நம்பர் 1 சிக்னல் கொடுக்குறாரு. அவர் கொடுக்குற சிக்னலை நம்பர் 2, 3 இவங்க 2 பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. நம்பர் 7 6 கிட்ட இருக்கிற சாவியை கேட்டு நம்பர் 1க்காக மருந்து வாங்குறதுக்கு போறாரு. நம்பர் 1 சிக்னல் கொடுத்துட்டாரு. இப்போ 2ம் 3யும் மறுநாள் காலையில டெலிவரி பாக்ஸை யூஸ் பண்ணி 1st ஃப்ளோர் போயிடுவாங்க. அதுக்கப்புறமா மேல இருக்கிறவங்களை கீழே வர வச்சு அவங்களுக்கு அகைன்ஸ்டா சண்டை போட போறாங்க. இதை நினைச்சு நம்பர் 3க்கு தூக்கமே வரல. இப்போ இவங்க பிளான் பண்ண மாதிரியே 2, 3 இவங்க 2 பேருமே 1st ஃப்ளோருக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்பர் 1 என்னால வயிற்று வலியை தாங்கவே முடியல அப்படின்னு கத்திட்டே இருக்காரு. உடனே மேல இருக்கிறவங்களா கீழே வராங்க. அப்ப நம்பர் 6 3யோட ரூமையும் 2வோட ரூமையும் நல்லா நோட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இவங்களே வெளியில வந்துட்டாங்க, ஆனா 3யும் 2வும் ரூமை விட்டு வெளியிலேயே வரல. உடனே ஏதோ தப்பா இருக்குன்னு நம்பர் 6 புரிஞ்சுக்கிட்டு அவரோட டீசர் கன் எடுத்து நம்பர் 8 கிட்ட கொடுத்துறாரு. இப்போ அப்படியே 1st ஃப்ளோருக்குள்ள போய் பார்த்தா நம்பர் 1 வயிற்று வலியில துடிச்சிட்டு இருக்காரு. அப்போ உள்ள போன உடனே நம்பர் 6 கண்டுபிடிச்சிறாரு டோருக்கு பின்னாடி தான் நம்பர் 2, 3 இவங்க 2 பேரும் இருக்காங்கன்னு. இப்போ 1, 2, 3, 6 இவங்க 4 பேருமே சேர்ந்து பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்பர் 3 மட்டும் ஏஞ்சி வெளியில போறதுக்காக பாக்குறாரு. அப்படி போகும்போது நம்பர் 8 கரெக்டா டீசர் கண்ணை காமிச்சிட்டு நிக்கிறா. இப்போ அவங்க 2 பேரையுமே சமாளிச்சு நம்பர் 6 வெளியில வந்து அந்த டீசர் கண்ணை கூட அப்படின்னு வாங்கி இவங்க 3 பேரையும் அட்டாக் பண்ணலான்னு பாக்குறாரு. ஆனா நம்பர் 7 அவனை போட்டு அடிங்க அப்படின்னு கத்துறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்பர் 2 நம்பர் 6 அடிக்கிறதுக்காக வராங்க. ஒன்னு டீசர் கன் யூஸ் பண்றதுக்காக நம்பர் 6 ஆன் பண்றான், ஆனா அது ஒர்க்கே ஆகல. நம்பர் 7 பக்கத்துல நம்பர் 6 டீசர் கன்னை வச்சுட்டு போயிருப்பான். அவன் போன நேரத்துல நம்பர் 7 தான் அதுல இருக்கிற பேட்டரி எல்லாம் கழட்டி இருப்பாரு. இப்போ அந்த டீசர் கன்னு ஒர்க் ஆகாதனால நம்பர் 2 நம்பர் 6ஓட மூஞ்சிலே பொலிச்சுன்னு ஒரு குத்து விட்டுறாங்க. இப்போ என்னோட கை சரியா போயிடுச்சுடா பண்ணி அப்படின்னு நம்பர் 2 6 பார்த்து சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.